लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜைப்பருக்ம व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளந்தலின் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2198வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 747வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 47வது பாசுரம். இந்த பாசுரம் பரகால நாயகியாய் கண்ணனை பிரிந்து ஏக்கத்திலே பொழிகிற பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் இஷுகோபி பிரகாசாதி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கொள் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பு துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கடல் பொறி பரகாலன் பல்வல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தார் சங்கை கெடுத்த தவறாதா பொகுமகள் மங்கையர் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போரும் மாலை தனி வழியே பறிக்க போன்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்துரட வேணும் துணிந்து. 747வது பாசுரம். கலங்க மாக்கடல் கடைந்து அடைந்து இளங்கியர் போனது வரையாகும் மலங்க வெண் சமத்தரு சுரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெங்கதிர் இளமதி அதனோடு விடைமணி அடும் ஆயன் விலங்கல் வேயின் ஓசையும் இனி விளைவதொன்று அறியேனே என்று சொல்கிறார். திருமகளை அடைய வேண்டும் என்பதற்காகவே பெரிய உருவம் எடுத்து ஆமையாய் பார்க்கடலை கலங்கும்படியாக அதை கடைந்து அவளை அடைந்தவனும் அவளுடைய அம்சமான சீதா பிராட்டியை ராவணன் தூக்கி சென்று விட்டான் என்பதற்காகவே இலங்கையை கடக்க வேண்டும் என்பதற்காக கடலிலே பாலம் கட்டி இலங்கைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு அரசனான ராவணனுடைய மலை போன்ற மார்பானது அருந்து விழும்படியாகவும் மார்பை துளைக்கும்படியாகவும் கொடிய போரிலே கொலை அம்புகளை பிரயோகம் செய்த ராவணனுடைய மார்பு எவ்வளவு பலப்படுத்தியது என்றால் இந்திரனோடு பொருந்துகிறான். இந்திரனுடைய ஐராவதம் என்கிற அந்த யானை 4 தந்தங்களுடைய ஒரு யானை. அந்த யானை தன்னுடைய ஒரு தந்தத்தை அவனுடைய மார்பிலே பாய்ச்ச அது உள்ளே செல்லாமல் வெளியிலும் விடாமல் உடைந்து போய்விட்டதாம். அதற்கு தங்கத்திலே பூன் செய்து அலங்காரமாக வைரங்கள் அணிந்திருப்பான் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய பலசாலியான மார்பை உடையவன் ராவணன். ராவணனுடைய மார்பை குறைக்கும்படியாக கொலையம்புகளை செலுத்தி ராவணனையும் அவனுடன் வந்தவர்களையும் வீழ்த்திய பெருமாளோ வரவில்லையே. ஏன் வரவில்லை? இனி வருவாரா என்று எனக்கு தெரியவில்லை. கொடூரமான கிரணங்களை உடைய சந்திரனுடைய கிரணங்கள் என்பது குளிர்ச்சியை தரும் என்றாலும் என்னை பொறுத்தவரையிலே கண்ணனையும் பிரிந்ததனால் பெருமாளை பிரிந்ததனால் அது சுடுகிறது. இளம் சந்திரனோடு இருக்கக்கூடிய அந்த கிரணங்களும் எருதனுடைய பசுக்களும் நிறைந்திருக்கிற கோகுலத்திலே இருக்கக்கூடிய மாடுகளின் கழுத்திலே கட்டியிருக்கிற ஒலி எழுப்புகிற மணிகளின் ஓசையும் என்னை கொலை செய்கிறது. இடையனான கண்ணபிரான் மலையிலே விளைந்திருக்கிற மூங்கிலிருந்து வரக்கூடிய புல்லாங்குழலை எடுத்து அதை ஊதுகிறான். அந்த ஊதுகிற சத்தமும் எனக்கு கேட்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து உயிரை கொள்ளுகிறது. இனியும் வரவே இல்லையே என்று பெருமாளை வரவில்லையே என்று ஏக்கத்தான் பாடுகிறான். விண்ணவர் அமுதுண்ட அமுதில் வரும் பெண் அமுதுண்ட வெம்பெருமானே வெண் என்கிறபடி தேவர்களுக்கு அமுதம் எடுத்து கொடுக்கிற வியாகியத்தினால் சிறந்த அழகியான சிறந்த அமுதமாக லட்சுமி பிராட்டியை பெருமாள் தாயாரை பெறுவதற்காக கடலை கடந்தான். அவளை பெறுவதற்கே மீண்டும் ஒரு முறை கடலை அடைத்தான். அப்படியெல்லாமா நான் கேட்கிறேன்? இதோ கண்ணபுரத்திலே தானே நான் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் நோக்குங்கால் அப்பெருமானுக்கு என்னுடைய
பிரிவாற்றமையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கும் பெரிய விஷயம் இல்லையே. ஆனால் நான் அப்படி இல்லாமல் படாது பாடுபடுவதற்கு சித்தமாக இருக்கிறான் என் பெருமான் என்றால் எனக்கு எளிதாக கிடைக்க வேண்டிய கூட கிடைக்கவில்லையே என்கிறான். என்னை கொலை செய்வதற்கு வழி தேடுவானோ என்று நிற்கிறது. ஒரு புறத்திலே சந்திரனுடைய கிரணங்களை ஏவி என்னை நலிவடை செய்கிறான், மற்றொரு புறத்திலே மாட்டு மணி ஓசை கேட்குமாறு செய்கிறான். பிறரை விட்டு நலிவது போராது என்று தானே வந்து என்னை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பது போல வேங்குழலை வாயிலே வைத்து ஊதி அவ்வோசையினால் எனக்கு துன்பத்தை தருகிறான். விடைமணி ஆடும் என்றால் மாலை பொழுதிலே மாடுகள் மேய்ந்து விட்டு திரும்பும் போது கழுத்திலே கட்டிவிட்ட மணிகளை ஓசைப்படுத்திக் கொண்டே வரும். அவ்வோசை செவியிலே பட்டவுடனேயே மாலை பொழுது நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து மாலையும் வந்தது மாயன் வாரான் என்று நாயகி மறந்து கொள்வாள் என்று சொல்லுவார்கள். மாலை வாய்த்து தன் நாவழியதாடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்தன் செவிதனக்கே கொன்னுவிலும் நெற்றில் கொடியதாய் நெடிதாகும் என்கிறார் பெரிய திருமடலிலே. கண்ணபிரான் ஊதுகிற மூங்கில்கள் எல்லாம் மலையிலே விளைந்தவை. அது பற்றி விலங்கல் வே எனப்பட்டது. விலங்கென்று மலைக்கு வே என்பது மூங்கில்களை குறிக்கக்கூடிய சொல். இப்படி மலையிலே விளையக்கூடிய நல்ல மூங்கில்களால் செய்யப்பட்ட வேணு என்கிற புல்லாங்குழலை ஊதியும் துன்பப்படுத்துகிறான். மதி என்று அழைக்கக்கூடிய குளிர்ச்சியான சந்திரனுடைய கிரணங்களால் என்னை துன்பப்படுத்துகிறான். ஆனால் பெரிய விஷயங்களை சாதாரணமாக செய்த பெருமான் இன்னும் எனக்கு காட்சி தந்து என்னுடைய துயரை போக்கவில்லையே, என்னுடைய விரகதாபத்தை போக்கவில்லையே என்று புலம்பிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். கலங்க மாக்கடல் கடைந்து அடைந்து இலங்கையர் போனது வரையாகும் மலங்க வெண் சமத் சுடுதரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெண்கதிர் இளமதி அதனோடு விடைமணியடும் ஆயன் விலங்கல் வேயின் ஓசையும் ஆயினி விளைவது ஒன்று அறியேனே. காயேன வாச்சா மனசேந்திரவா வியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய் ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய பொறுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.